அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஆமாங்க ஐயா, செவ்வாய்க்கிழமை தான். அப்புறம் என்ன புதன்கிழமையா வரும்? நேற்று திங்கக்கிழமை, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. பரவாயில்ல, செவ்வாய்க்கிழமை தான். செவ்வாய்க்கிழமை மத்திய நேரத்துல நம்ம நல்ல ஒரு பயிற்சி செய்யணும். அதனால எல்லாரும் ஆடியோ வீடியோவை ஆஃப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சொல்றது உங்களுக்கு நல்லா கேட்கும். அதனால ஆடியோ வீடியோ ஆஃப் பண்ணி நம்ம சொல்றது உங்களுக்கு கேட்கணும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் தேவை. அதனால அப்படியே உட்காந்துங்க 2 நிமிஷம். நம்முடைய சுவாசம் என்ற மூச்சை கவனிக்கிறோம். ஏங்கய்யா டெய்லி மூச்சையே கவனிக்க சொல்றீங்க? ஆமா, பாருங்க. உடம்பு இருந்தாதான் எல்லாமே நம்ம செய்ய முடியும். சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். அதெல்லாம் பழைய கதைங்கய்யா. பழைய கதையா இருந்தாலும் இப்ப நம்ம உடம்புன்றது ஒண்ணு ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நம்ம எல்லாத்தையுமே கரெக்டா செய்ய முடியும். அதுக்கு நான் என்ன சொன்ன வழிமுறைகள் சொன்னேன். சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் நம்ம இதுல வரக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு வார பயிற்சி அப்புறம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். இது ஒரு வாரம் கழிச்சு டப்கன் கட்டாடலாம் ஆயிராது. இதுல அத்தனை பேரும் பயணிக்கலாம். இது உங்களுக்கு இலவச பயிற்சி என்றதை விட இலவச பயிற்சி என்ன தெரியல ஆகுது. என்னமோ இது அவர் ஏதோ சும்மா அப்படின்னு உங்களால முடிஞ்ச அளவு உங்களால இவ்வளவு கொடு அவ்வளவு கொடு, நீ இவ்வளவுதான் கொடுக்கணுன்றதெல்லாம் இல்லை. உங்களுடைய விருப்பத்தொகை ஏதோ மனசாட்சி பிரகாரமா கொடுத்தாலே போதும், எனக்கு அதுவே போதும். ஆனால் நீங்க இந்த பயிற்சியை முறையா பழகி ஆனந்தமா ஆரோக்கியமா வாழணும். இதுதான் எனக்கு தேவை. உங்களுடைய ஆரோக்கியமே என்னுடைய ஆரோக்கியம். நீங்க ஆரோக்கியம் இருந்தா நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். கை ஆரோக்கியமா இருக்குது, இடுப்பு ஆரோக்கியமா இருக்குது, முதுகு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் ஐயா, அந்த மாதிரி சொல்லணும். ஏமா நல்லா இருக்கியா? எங்க இடுப்பு வலி வேற, கால் நடக்க முடியல, கை வலி, உடம்பு வலி, எல்லா வலி. இப்படி சொல்லக்கூடாது. இப்படி சொல்றவங்களை மாத்தி கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். வேற ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய நோக்கம் அனைவரும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ வேண்டும். அதற்கு என்னென்ன என்னால முடியுமோ அத்தனை நான் செய்துட்டு வரேன். காலையில பதிவுகள் போடுவேன். காலையில எந்திரிச்சதுமே பதிவுகள் போடுவேன். இந்த பதிவுகள் எனக்கு சரியா வரவில்லை என்றால் அன்னைக்கு பதிவு கட்டாயி அடுத்த நாள் வரும். நம்ம ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணணும். என்னன்னு தெரியல, நம்ம கூட இருக்கிறவங்க கரெக்டா ஃபாலோ பண்றாங்க, ஆனா ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. என் கூட இருக்கிறத என்னுடைய இதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுக்கிறவர் வெற்றி செல்வன் அவர்கள் என்னமோ தெரியல, எங்க வெளியே போயிருக்கேன்னு சொல்றாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் நேத்து இன்னைக்கு அந்த வீடியோவெல்லாம் நான் கரெக்ட் பண்ண தரணும் அப்படின்னு. அப்ப அதை என்ன பண்ண முடியும்? நம்ம தான் இனி நம்ம பழகி வைக்கணும் எல்லாத்தையும். அதனால
நீங்க இந்த உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம உயிர் நம்ம கூட இருக்கணும். இந்த உயிர் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம உடம்ப ஆரோக்கியமா வைக்கணும். அதுதாங்க ஐயா, உடம்பு ஆரோக்கியமா வைக்கணும்ன்றதுக்காக தானே 3 நேரம் சாப்பிடுறோம். உடம்பு நல்லா இருக்குன்னு 3 நேரம் சாப்பிடுறீங்கல்ல, அதுதான் தப்பு. என்னங்க ஐயா சொல்றீங்க, தப்பா? ஆமா, தப்பு. 3 நேரம் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சு சாப்பிடணும். தூங்குறது எப்படி தூங்கணும்ன்றது தெரிஞ்சு தூங்கணும். சாப்பிடுறது எப்படி, தூங்குறது எப்படி, தண்ணி குடிக்கிறது எப்படி, நம்ம சொல்றதெல்லாம் உங்களுக்கு இதுவா தெரியும். ஆனால் இதுதான் உண்மை. இதெல்லாம் தெரியாதனாலதான் நம்ம கண்டதை தின்னு நோயை வர வைத்துக் கொள்கிறோம். கண்டதை செஞ்சு நோயை வர வைத்துக் கொள்கிறோம். இந்த நோய் என்ற ஆப்ஷன் நம்ம கிட்ட வரக்கூடாது. வருமுன்னர் காப்பது யோகம், வந்த பின் தீர்ப்பது மூலிகை மருத்துவம் என்றது ஒரே ஒரு கான்செப்ட். வந்துடுச்சு என்ன அடி தூள் கலப்பப்பா, நம்ம கிட்டதான் மூலிகை இருக்கு. அது உணவு. மூலிகை என்றது நம்ம மருந்தெல்லாம் கொடுக்க, உணவுலேயே கரெக்ட் பண்ணிக்கணும். உணவுலேயே கரெக்ட் பண்ணிக்கணும். அதனால உணவிலேயே நம்ம கரெக்ட் பண்ணணும். மருந்தென வேண்டாவாம் யாக்கை, அருந்தியது அற்றது போற்றி உணிந்து வள்ளுவர் சொல்லிட்டார். ஆனா நம்ம அதபடி கேட்கிறோமா? இல்லையே. ஐயா, டாக்டர் சொல்றாருங்கயா, காலையில நீ மாத்திரை சாப்பிடலன்னா அவ்வளவுதான். நீ காலையில் 8 மணிக்கு சாப்பிடணும், மாத்திரையை சாப்பிடணும். 12 மணிக்கு சாப்பிடணும், மாத்திரையை சாப்பிடணும். நைட்டு 8 மணிக்கு சாப்பிடணும், 9 மணிக்கு சாப்பிடணும், மாத்திரையை சாப்பிடணும். பசிக்கும் போது பசிச்ச பிறகு உணவை தின்று போட்டு மாத்திரை சாப்பிடுன்னு யாரும் சொல்றது இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 3 வேளை சாப்பிடுறீங்களா, சாப்பிடுங்க. கை எதுக்கு இருக்குது? வேலை செய்யுது. கால் எதுக்கு இருக்குது? நடக்கிறது. கண் எதுக்கு? பார்க்கறதுக்கு. காது எதுக்கு? கேட்கறதுக்கு. மூக்கு எதுக்கு? உணர்றதுக்கு. பல்லு எதுக்கு? தேய்க்கிறதுக்கு. பல்லு தேய்க்கிறதுக்கு. எல்லாம் இப்ப அப்படிதான் நினைச்சிருக்கோம். ஐயா, பல்லு நம்ம நல்ல உணவை மென்னு முழுங்கிறதுக்கு தான் பல்லு இருக்கு. இந்த பல்ல உபயோகப்படுத்துறதே இல்லை. பல்ல உபயோகப்படுத்துறதே இல்லை. அதனால பல்லு சீக்கிரம் இப்பெல்லாம் கொட்டுறதுக்கு காரணம் அதுதான். கண்ட கண்ட கிரீமு, கண்ட கண்ட பேஸ்ட் போட்டு தேய்ச்சிட்டு பல்லு சீக்கிரம் கொட்டி போகுது. அதனால பல் நல்லா அரைக்கணும். உணவை பசிக்கும் போது உணவை நன்றாக ரசித்து ருசித்து நன்றாக மென்று விழுங்கினால் நோய் இல்லை. அதனால நீங்க நல்லா மென்னு விழுங்கணும். இன்னைக்கு நம்ம பயிற்சிக்கு வருவோம். இன்னைக்கு பயிற்சி அந்த மலச்சிக்கலுக்கு உண்டான பயிற்சி ஏற்கனவே பார்த்தா, சுஜி முத்திரை, அப்புறம் அபான முத்திரை பார்த்த நேத்து. இந்த 2 முத்திரையை வச்சுட்டு நீர் ஆகாரம் நம்ம சாப்பிட்டு நைட்டு படுக்கும்போது ஒரு 1/2 லிட்டராவது சாப்பிடணும். நீராகாரம் சாப்பிட்டு படுக்கணும். அப்போ இனிமேல் வரும் இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயிற்சியா பார்ப்போம். இந்த 1 வாரம் மட்டும் இந்த சனீஸ்வர பகவானுக்கு உண்டான பயிற்சி. அதுக்கு அடுத்ததுல இருந்து உடலுக்கு உண்டான அந்தந்த இதுக்கு இருதயம், நுரையீரல், சுகரு, கிகரு, அது இது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சரிங்களா? எல்லாத்தையும் பார்க்கலாம். அதனால எல்லாரும் ஆரோக்கியம், உங்களுடைய சொந்த பந்தம், நண்பர் எல்லாரும் சொல்லி வர வைங்க. இப்ப நம்ம மலச்சிக்கல் தான் முதல் சிக்கல். அந்த மலச்சிக்கலை ஒழிக்கிறதுக்கு நம்ம இப்ப என்ன பண்ணலாம்? முதல்ல நம்ம ஆரம்பிக்கலாம். அத சொல்லுங்க ஐயா. 2 நிமிஷம் நம்ம மூச்சு நல்லா இழுத்து கவனமா வெளியே விடுங்கன்னு சொன்னேன். எல்லாம் முடிச்சிருப்பீங்களா?
கவனிச்சிருப்பீங்களா? நீங்க பேசுறதானே ஐயா கேட்டுட்டு இருந்தோம். நாங்க எங்க ஐயா மூச்சை கவனிச்சோம். இப்ப இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த சரம் என்கின்ற ஒரு கலை, பெரிய கலை. அது காலையில் 5 மணிக்கு நடக்குது. காலையில் 5 to 6 சரகலை வகுப்பு நடக்குது. அந்த சரகலையை நீங்க தெரிஞ்சிட்டீங்கனால ஒரு கலையும் தேவையில்லை. இதுதான் எல்லா கலையும். அது ஏப்ரல் மாசத்துல இருந்து நடக்க போகுது. முதல் பேட்ச் இப்ப முடிய போகுது. இன்னொரு 3 நாள்ல முடியும். ரெண்டாவது வந்து 1ஆம் தேதி, ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும். அதுல எல்லாரும் கலந்து ஆரோக்கியமா வாழலாம். இப்போ இந்த சரகடைக்கு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தாய் தந்தையரை காலையில எந்திரிச்சு ஒண்ணாதான் ஏற்கனவே நேற்றே சொன்னேன். இன்னைக்கு ஒரு நாள் சொல்லிடுறேன், சரிங்களா? இன்னைக்கு ஒரு நாள் சொல்றேன், நல்லா கேட்டுட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். என்ன அவசரமா? காலையில எந்திரிக்கும் போது நம்ம நைட்டு படுக்கும் போது எப்படி படுக்கணும், என்னென்னன்றதை விவரமா சொல்லிட்டு இப்ப உட்கார்ந்து நல்ல ஆரம்பிச்சுக்கலாங்க. ஐயா உட்கார்ந்து வேண்டாங்க ஐயா, நின்னே ஆரம்பிங்க ஐயா. ஓ, நின்று ஆரம்பிக்கலாம், பரவாயில்ல, நீங்க சொன்னா என்ன. எந்திரிங்க. எந்திரிச்சு எல்லோருக்கும் என்னுடைய இரு கரம் கூட்டி சிரம் தாழ்த்தி மண்டியிட்டு என்னுடைய குருமார்களையும் வந்தவர் அனைவரையும் வணங்கி இன்றைய பயிற்சியினை துவங்குகின்றேன். முதல் அம்மாவை நினைக்கணும். தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ரெண்டாவது அப்பாவை நினைக்க, உதட்டுக்கிட்ட வச்சு அப்பாவை நினைக்கணும். கட்டவரல. ரெண்டாவது அப்பாவை அப்படின்னு உதட்டுக்கிட்ட வச்சு. மூணாவது நெத்தி போட்டுக்கிட்டு வச்சு குரு. நாலாவது இறைவன். எல்லாத்துக்கும் மேல இறைவனை நினைச்சு நெஞ்சுக்கிட்ட கை கொண்டு வந்து ஓம் ஒரு தடவை 3 தடவை என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நான் எவ்வளவு நேரம் சொல்றேன்னு, எப்படி சொல்றேன்னு அப்படியே சொல்லுங்க. சொல்றேங்க ஐயா. நல்ல மூச்சு இழுத்து ஓ முன்னாடி நல்லா மூச்சு இழுத்து செகண்ட் டைம் ஓ that time ஓம். சகனா பவது சகனம் புனத்து சகவீரியம் கரவாவகை தேசஸ்வினாவதேதமஸ்து மாவித்விசாவகை. இது வந்து குரு சிஷ்ய மந்திரம். ரெண்டாவது நான் இப்ப சொல்ல போறது, நீங்க அனைவருமே அதைய நான் இப்போ உங்களுக்கு இன்னைக்கு அந்த குரூப்ல அனுப்புறேன். காமாட்சி 51 சக்தி விட குரூப்ல அனுப்புறேன். இந்த 2 பாடல்கள் ஏன் பாடணும், எதுக்கு பாடணும் அப்படின்னு. இந்த பாடல் நீங்க டெய்லி பாடிட்டு வந்துட்டீங்கன்னா, சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆரோக்கியம். நீங்க வீட்டை விட்டு கிளம்புறீங்க, 2 வீலர் கார்ல போறீங்க, மறுபடியும் அப்படியே வீட்டுக்கு வந்து சேரணும். சேரணுமா இல்லையா? ஆமாங்கய்யா, சேரணும். இடையில எந்த ஒரு இக்கட்டும் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா மகாமுத்திரி ஜெயமந்திரன் இந்த பாடல பாடம்.
ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தன உர்வாருகம் இவ பந்தனாத் இம்ருத்யோ முக்ஷியமானுதாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தகி. இது ஆன்மீகம் கலந்த, யோகம் கலந்த, ஜோதிடம் கலந்த, மருத்துவம் கலந்த வகுப்பு. அதனால எல்லாமே இதுல கலந்து கலந்து ஆட்டி ஆட்டி இருக்கிறது, மேல மேல திருவடியில கலப்பி குழப்பி, ஆனா நல்லபடியா முடியும். அதனால அனைவரும் குழம்பிக்க வேண்டாம், நீங்களும் குழம்பிட வேண்டாம். இப்ப நம்ம உடம்பு குறையாம இருக்கணும்னா, நம்ம உடம்புல ஏற்கனவே சொன்ன 9 ஜாயிண்ட் பயிற்சிகளை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற பயிற்சிகள். இந்த ஜாயிண்ட் பயிற்சியை பார்த்தாதான் ஜாயிண்ட் நல்லா இருந்ததுன்னு நீங்க, இந்த கால் நல்லா இருந்ததுன்னு நீங்க ஜாயிண்ட், அந்த ஜாயிண்ட் தான் இணைப்பு. இந்த விரடு நல்லா மடங்கணும், நீட்டணும். இந்த கால் நல்லா மடங்கணும், நீட்டணும். அதுக்கப்புறம் இந்த முட்டி நல்லா மடங்கணும், நீட்டணும். இந்த தொடை நல்லா மடங்கணும், நீட்டணும். அதுக்கப்புறம் இடுப்பு நல்லா மடங்கணும், நல்லா சுத்தணும். சரிங்களா? அதே மாதிரி தோள்பட்டை நல்லா, அப்புறம் கை மணிக்கட்டு, அதுக்கப்புறம் முட்டி, விரடு, கழுத்து, இது மட்டும் நல்ல வேலை செய்துன்னு வைங்க, நம்ம கிட்ட ஆரோக்கியம் மட்டும்தாங்க இருக்கும். இதுக்கு நம்ம வேலை கொடுக்கலன்னு வைங்க, ஏப்பா இன்னைக்கு எனக்கு வேலை கொடுத்த, நீ ஏன் எனக்கு வேலையே கொடுக்க மாட்டாங்கிற? நான் இருந்து என்ன புண்ணியம்? நானும் வேலை செய்யாம பக்கம் உட்காந்துக்கிறேன், அவ்வளவுதான். நான் இப்படியே தான் இருப்பேன். நீ தான் வேலை கொடுக்கலையா எனக்கு? வேலை கொடுத்தா தானே நான் ஆரோக்கியமா இருப்பேன். நீயே வேலை கொடுக்காம எப்ப பார்த்தாலும் இப்படியே படுத்து இப்படியே தூங்கிட்டே இருக்கிற. அப்புறம் நான் வேலை செய்ய முடியாம, நான் வேலைன்னு கேட்டாலும் நீயே கொடுக்கவும் மாட்டாங்கிற. அப்ப நான் என்ன பண்றது? நானும் கப்சிப்பு அப்படியே படுத்துட்டேன். இப்ப நீ என்னை போய் எந்திரி அப்படின்னா நான் எங்க எந்திரிக்கிறது? ஆமா, என்ன முடியல, ஏன் முடியல? என்ன முடியாம ஆக்கிட்டேன். நான் ஆக்கல, நீதான் ஆக்கல. அதனால நம்ம கரெக்டா அந்த பயிற்சியை செய்துட்டேன்னு வைங்க, அது பாட்டுக்கு அது பார்த்துக்கும். ஒரே தடவை 3 வேளை சாப்பிடுறோம், ஒரு தடவை தான் செய்ய சொல்றோம். செய்ய மாட்டோமா? தாராளமா செய்யலாம். எந்திரிச்சு இப்போ கை நல்லா லாக் பண்ணிட்டு மூச்சை இழுத்து அப்படியே கை மேல, பிரீத் அவுட், பிரீத் இன், out, in, out, in, out, in, out, in, out. அவ்வளவுதாங்க. கழுத்து மேல கீழே. மேல போகும்போது மூச்சு இழுக்கணும், வயிறு விரியணும். மூச்சு விடும்போது வயிறு உள்ள போகணும். அப்படிங்கய்யா? எப்படிங்க ஐயா? கொஞ்சம் மெதுவா சொல்லி காட்டுங்க ஐயா. பாருங்க, மூச்சு விட்டு மூச்சு இழுக்கிற, மூச்சு இழுக்கும் போது வயிறு அப்படியே பெருசாகும். மூச்சு விடும்போது இதை மட்டும் கரெக்டா செய்தன்னு வைங்க, எல்லாமே சரியாயிடும். இப்போ கையை நல்லா வச்சுட்டு வலது பக்கம் அப்படியே திருப்பி மூச்சு இழுக்கணும். மூச்சை நேரா கொண்டு வரும்போது கையை கீழே விடும். Breathe in, out, in, out, in, out. ஏங்கய்யா, இதுக்கும் சனீஸ்வர பகவானுக்கு என்னங்கய்யா சம்பந்தம்? நீங்க உடம்பு நல்லா இருந்தாதான் சனி பகவான் உள்ளே வர மாட்டார். உடம்பு நல்லா இல்லைன்னா சனி பகவான் சரஞ்சு உள்ள உட்கார்ந்துட்டு நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுப்பார். அதுக்கு நம்ம இந்த பயிற்சிகளை கண்டிப்பா செய்யணும். இப்ப 2வது 3வது கையை பின்னாடி லாக் பண்ணி
ஐயா இதெல்லாம் நான் சும்மாலாம் சொல்லல. என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. நானே எல்லாம் சொல்லுவாங்க, முதல்ல யோகா செய் யோகா செய், யோகாவா யோகாவா அப்படின்னு. செய்ய மாட்டியப்பா. இது நான் வரும்போது உன்னை கவனிக்கிறேன்னு வந்துட்டாருங்கய்யா. வந்து சனீஸ்வர பகவான் 19 வருஷம் என்னைய ஒரு ஆட்டு ஆட்டு. ஐயோ, ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கய்யா. அப்புறம் தாங்கய்யா உரைச்சது எனக்கு. ஓ, நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? கஷ்டப்படாம நம்ம உடம்புக்கு ஓரளவுக்கு கரெக்டா கொடுத்துட்டோம்னா அவர் வரமாட்டாரு. அவர் தான் சொல்றாரு வரமாட்டாரு. நீலரஞ்சித சமாபாசம் விக்ரம் யமாக்கிரயம் இச்சாய வார்த்தாண்ட சம்பூதம் நமாமி சனிசரம். நீ ஆரோக்கியமா இருந்து என்ன சொல்லி கவனியப்பா, உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதையும் விட்டு போட்டு அதனாலதான் நம்ம என்ன பண்ண, அன்னையில இருந்து என் உடம்புக்கு ஒரு ஆப்பு. என்னது? யோகாவை செய்யுப்பா அப்படின்னு. இப்ப நம்ம என்ன பண்ணணும், நல்லா வச்சுட்டு கழுத்தை நாலா பக்கம் சுத்தணும். மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும். மூச்சை இழுக்கணும், மூச்சை விடணும். மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும். ரிலாக்ஸ். பாருங்க, இதுல ஆகாதது ஒண்ணும் இல்லை. எல்லாத்தையும் எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருக்கிற வாழ்நாள்ல என்ன தடைகள் இருந்தாலும் சரி, அதை உடைச்சி எறியக்கூடியது இந்த மூச்சு பயிற்சிக்கும் ஆசன பயிற்சிக்கும் ஆன்மீக பயிற்சிக்கும் இருக்கு. அதனால அருள் இல்லாருக்கு எவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இந்த உலகம் இல்லை. இந்த ஒரு உலகத்தை நீ நல்லா வாழணும்னா பொருள் வேணும். பொருள் வேணும்னா அருள் வேணும். அருள் இருந்தா பொருள் கிடைக்கும், பொருள் இருந்தா அருள் நல்லாவே வரும். அதனால அருளோட பொருள், பொருளோட செல்வங்கள், குழந்தை செல்வம், திருமணம், அப்புறம் எல்லாம் தொழில் எல்லாம் கிடைக்கும். எது இருந்தா? அருள் மட்டும், உடம்பு மட்டும் ஆரோக்கியமா இருந்தா அத்தனையும் கிடைக்கும். சரி, இப்ப அப்படியே மூச்சு இழுக்கிறோம், மூச்சு விடுறோம். மூச்சு இழுக்கிறோம், மூச்சு விடுறோம். பிரீத் இன், அவுட். போதும். நல்ல ஒரு மூச்சு எடுத்துட்டு இப்ப கை விரல் நல்லா பாருங்க. கை விரல் இப்படிதான் மடக்கிருக்க. மூச்சு இழுக்கும் போது வயிறு விரியணும். ஏங்க உங்களுக்கு வேற வேலை எப்ப பார்த்தாலும் வயிற்றுக்கு காமிச்சிட்டு இருக்கிறீங்க. காட்டனாதே உங்களுக்கு புரியும். பாருங்க, பிரீத் இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். அதனால மூச்சு நல்லா இழுத்து விடணும். செய்யற தப்பே இங்கதானே ஆரம்பிக்கிறோம். யாருமே சொல்லி கொடுக்கலையே. நம்ம வாத்தியாரு திருக்குறள் படி, தமிழ் படி, இங்கிலீஷ் படி, கணக்கு படி, எல்லாம் படி, உன்னைய நீ படின்னு சொல்லி கொடுக்கல. உன்னைய நீ படின்னு சொல்லி கொடுக்கல. மூச்சு இப்படிதாப்பா இழுக்கணும், இப்படி விடணும். கை இருக்கா கைக்கு வேலை கொடு, உடம்பு இருக்கா உடம்புக்கு வேலை கொடு, கால் இருக்கா காலுக்கு வேலை கொடு சொல்லலையே. ஓடு, நல்லா ஓடு, ஓடு, நல்லா ஓடு, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கு, நல்லா படி, ஃபர்ஸ்ட், எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் 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 சொல்லி கொடுத்துட்டு நம்ம உடம்ப பொஸ்ன்னு ஆக்கிட்டாங்க. நம்ம உடம்பு சொல்லி கொடுக்கல இல்லையா, சொல்லி கொடுத்தாங்க. எப்படி? பிடி பீரியட் அப்படின்னு ஒண்ணு வரும், விளையாட்டு. விளையாடுறது கூட ஒண்ணு மட்டும் விட்டுதான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. மூச்சோட விளையாட கத்து கொடுத்து இருந்தா இப்ப நம்ம இந்த அளவு வரமாட்டோம், நல்லா இருந்திருக்கும். மூச்சு இல்லாம சொல்லி கொடுத்து நம்ம நல்லா ஓடுவோம். ரன்னிங் ரேஸ் 200 மீட்டர் 500 மீட்டர் ஃபர்ஸ்ட். என்ன பிரயோஜனம்? பிடி உஷா வேர்ல்டு உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் வந்தது. என்ன ஆச்சு இப்போ? காலு கை ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லாம ஓட முடியாம அப்படியே நொந்து நூலாகி பார்த்தாச்சு. மூச்சோட செய்தால், நாம அதை சொன்ன நேற்று, அன்பா செய்தால் உடம்பின் ஆரோக்கியமா இருக்கும்.
அன்பு இல்லாம செய்தா உடம்பு ஆரோக்கியமா இருக்காது. அதை இந்த ஒண்ணு அன்பா செய்யும். சரிங்களா? இப்ப கை மணிக்கட்டு. பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். அப்படியே பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். ரிலாக்ஸ். இப்ப நம்ம சிரிச்சுட்டே செய்யணும். நம்மளுக்காக செய்யறோம்ப்பா, நம்மளுக்காக, என் உடம்புக்காக நம்ம செய்யறோம். பாருங்க, அப்படியே மூச்சு இழுக்கிறோம், கைய மடக்கிறோம், மூச்சு விடுறோம், மூச்சு இழுக்கிறோம், வயிறு ஒண்ணு கவனத்துல வைங்க. பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். ஐயா, எல்லாம் இலவசம் இலவசம் சொல்லிட்டு முதல்ல எல்லாம் கூப்பிட்டு இலவசமா சொல்லி தர்றாங்க ஐயா. கடைசியில டமான்னு போடுறாங்க ஐயா. நீ இவ்வளவு கட்டணா நான் பயிற்சி சொல்லி தர்றேன். நீங்க பரவாயில்லைங்க ஐயா. முதல்லயே சொல்லிட்டு உங்களால விரும்புவது ஏதோ உங்களால முடிஞ்சது கொடுங்கன்னு சொல்லிட்டீங்க ஐயா. கண்டிப்பா நாங்கெல்லாம் கொடுத்துருவோங்க ஐயா. ஏமாத்தலாம் மாட்டோம் ஐயா. உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுங்க ஐயா. நீங்க தாங்க ஐயா தெய்வம். நாங்க தெய்வம் இல்லையா, நீங்க தாங்க ஐயா தெய்வம். சரி, யாரோ வந்து தெய்வம் விடுங்க. இப்போ தோள்பட்ட. பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். பாருங்க, யோகாவும் உடம்ப வருத்தாம செய்யணும். உடம்ப போட்டு வெண்டு பண்ணி அதெல்லாம் செய்யக்கூடாது. இது என்ன, ஜாலியா செய்யணும். செய்யற மாதிரியே தெரியக்கூடாது. இப்ப பாருங்க, மூச்சு மேல இழுக்கணும், கீழே விடணும். அவ்வளவுதாங்க ஐயா. இழுக்கணும், விடணும். ஐயா, எதைய விடணும்? மூச்சை விடணும். ஓ, பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட். ரிலாக்ஸ். போதும். இப்போ உடம்ப இடுப்பு, கை, காலு, முதுகு தண்டு, அந்த தண்டு, இந்த தண்டு, எல்லா தண்டையும் ஒரு ஆட்டு. நாமளும் ஆட்டு வச்சுருவோம். காலை நல்லா அகலம் வச்சு பாருங்க. அப்படியே 1, 2, 3, 4, 5. ஓச்சா, இந்த ஆட்டு ஆட்டுறீங்க, நானெல்லாம் ஓடிடுறேன் அப்படின்ட்டு உடம்புல இருக்கிற அந்த வலி எல்லாம் இறங்கி குட்டு 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 வந்து ஓடிடும். நாம ஜட ஜட ஜடன்னு நின்று நான் நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், என்ன வேணா செய்ய அப்படின்னு நம்ம ஆரோக்கியம் நம்ம கிட்ட வந்துடும். இங்க இது போனாத்தானே அது வரும். அதனால இப்ப நம்ம அப்படியே ஆப்போசிட் பின்னாடி அப்படியே 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு எடுத்து விட்டுட்டு வாய் வழியா மூச்சு இழுக்கிறதோ விடுறதோ கூடாது. அப்படிங்களையா? கண்டிப்பா விட மாட்டேங்கய்யா. வாயை என்னங்கய்யா பண்ணும்? மூடி வச்சுக்கோங்க. சரிங்க ஐயா. இப்ப இடுப்புக்கு மேல வலது பக்கமா சுத்தணும். பாருங்க, இந்த கை கட்ட விரல் நேற்று சொன்ன வர இந்த ஜாயிண்ட்ல இப்படிதான் வைக்கணும். வச்சு இந்த 4 விரல் இந்த பக்கம் இப்படிதான் இருக்கணும். வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே நான் இடுப்புக்கு பயிற்சி செய்யணும். நம்ம ஞாபகம் இடுப்புல இருக்கணும். இடுப்பு சுத்திட்டு எங்க பொண்ணு வேலைக்கு போயிருக்குது, சாப்பிட்டுச்சா இல்லையா, பேரன் போயிருக்கான் சாப்பிட்டானா இல்லையா, இந்த கதையெல்லாம் ஆகாது. நம்ம கதை நம்ம கூட இருக்கணும். அவங்களாம் கரெக்டா இருப்பாங்க ஐயா. அதை நம்ம அதை சொல்றோமே. ஓம் திரியம்பயம் யோ மகேஸ்வரத்தின் புஷ்டி வட்டனம் உருவாருகம் யோ வந்தனாத் மிருத்யம் ஸ்ரீயமாம்சாத். இதுலயே எல்லாமே நல்லா இருக்கும். அதனால நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம். சரிங்களா? போனவர்கள் கண்டிப்பா நல்லபடியா வீடு தேடி வருவாங்க. யார பத்தியும் கவலை இல்லை. நம்ம பத்தியும் நம்ம கவலைப்படக்கூடாது. பகல் தூக்கம் படுக்கையில் தள்ளும். அதனால பகல் தூக்கம் வேண்டாம். சரி, பாருங்க, மூச்சை விடணும், மூச்சை இழுக்கணும், மூச்சை விடணும்,
மூச்சை நல்லா இழுக்கணும், மூச்சை விடணும், மூச்சு நல்லா இழுக்கணும், மூச்சை விடணும், மூச்சு நல்லா இழுக்கணும், மூச்சு விடணும். இடுப்பு மேல மட்டும் ஞாபகம். இப்ப அப்படியே எதிர் திசையில பாருங்க, மூச்சு விடுறோம், கீழே வரும்போது மூச்சு விடணும், மேல வரும்போது மூச்சு இழுக்கணும். மூச்சு விடுறோம், மூச்சு இழுக்கிறோம், மூச்சு விடுறோம், மூச்சு நல்லா இழுக்கிறோம், மூச்சு விடுறோம், மூச்சு இழுக்கிறோம். இதை விட யாராவது நல்லா சொல்லி கொடுத்தாங்கன்னா நான் அவங்க காலில் வந்து கும்பிடுறேனுங்க ஐயா. தாராளம் யார் சொல்லி கொடுத்தாலும் செய்யுங்க ஐயா. ஆக மொத்தம் நீங்க நல்லா செஞ்சு நல்ல ஆரோக்கியமா இருக்கும். இப்ப காலை சேர்த்து வச்சுங்கய்யா, இடுப்புக்கு கீழே முட்டிக்கு மேல நம்ம ஞாபகம். இப்ப பாருங்க, மூச்சு விடுற, மூச்சு இழுக்கிற, மூச்சு விடுற, மூச்சு இழுக்கிற. அவுட் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட் இன், அவுட் இன், அவுட். இப்ப அப்படியே ஆப்போசிட்டுங்க. பிரீத் அவுட் இன், அவுட் இன், அவுட் இன், அவுட் இன், out in, out. ரிலாக்ஸ். நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்ப பாருங்க, இடுப்புக்கு வந்துட்டுமா. இப்ப கால் முட்டி, கால் முட்டி பாருங்க. இது மாதிரி போட்டு அழுத்தக்கூடாது. வச்சுட்டு மூச்சு விடுறோம், மூச்சு இழுக்கிறோம், மூச்சு விடுறோம், மூச்சு இழுக்கிறோம், மூச்சு விடுறோம், மூச்சு இழுக்கிறோம். போதும். நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு இப்ப எதிர் திசை பாருங்க, மூச்சு இழுத்து விடும். பிரீத் அவுட் இன், மூச்சு விடுறதை இழுக்கணும். பிரீத் அவுட் இன், அவுட் இன். போதும், 3 தடவை போதும். நல்லா மூச்சு இழுத்துட்டு இப்ப கால் மணிக்கட்டும், கால் விரலும் வெட்டி. ஏங்க அடிக்கிறீங்க? அடிக்கிறீங்க, அப்பத்தாங்க அவங்க நல்லா செய்வாங்க. நம்மளே அடிக்க தப்புன்னு இருக்கு. இப்போ நல்ல குதிகால தூக்கணும். நான் இப்ப திரும்பி நிக்கிறது குதிகால நல்லா தூக்கணும்ன்றதுக்காக, உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. பாருங்க, பிரீத் இன் பண்ணிட்டு நல்ல குதிகால் தூக்கணும். உள்ளங்கால நிக்கலாம் மாற. பிரீத் அவுட் இன், அவுட் இன், அவுட். இது எதுக்குங்க ஐயா செய்யறது? உடம்புடைய சோம்பேறித்தனம், உடம்புல சோம்பேறித்தனம் இருந்து போயிடும். நீங்க வாழ பாருங்க, 1 மாசம் நீங்க கூட வந்து பாருங்க. நீங்க எனக்கு சொல்லி தருங்க, ஐயா இப்படி செய்யுங்க ஐயா. அதுதாங்க எனக்கு வேணும். நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லணும், இதெல்லாம் சரின்னு இப்படி செய்யுங்க அப்படின்னு. இதைதாங்க நான் எதிர்பார்க்கிறேன். ஒவ்வொரு ஊர்லயும் நீங்க தான் வீட்டுக்கு நீங்க டீச்சர் முதல்ல, அதுக்கப்புறம் ஊருக்கு நீங்க டீச்சர், யோகா டீச்சர். அதனால நீங்க மாறிடணும். மாறினா நம்ம நல்லா செய்யணும், மாறினாலும் நம்ம நல்லா செய்யணும். அதுக்கப்புறம் 2வது அப்படியே மூச்சு எடுத்துட்டே பிரீத் இன். இப்ப அப்படியே சும்மா அப்படி இப்ப காதோடு கையை வச்சிங்க, நல்லா மேல தூக்கணும். 1 2 3 4 5 போதும். அவ்வளவுதாங்க ஐயா. இது செய்யறதுக்கு என்னங்க ஐயா, தாராளமா செய்யலாம். காலு கையெல்லாம் உதறிட்டு இப்போ ஒரு 3 தடவை உட்கார்ந்து எந்திரிக்கலாங்க ஐயா. நேத்து 3 தடவை உட்கார்ந்தோமா, அதே மாதிரி 3 தடவை உட்கார்றாங்க ஐயா. இந்த காதை இடது காதை வலது காய பிடிக்கணும், வலது கை இடது காதை பிடிக்கணும். பிடிச்சு மூச்சை விட்டுட்டே உட்காரணும். புத்த ஆசனத்துல உட்காரணும். இது உட்கார்ந்து மூச்சு மெதுவா இழுத்துட்டே எந்திரிக்கணும். பிரீத் இன், பிரீத் அவுட். முடியாதவங்க விட்டுருங்க. இதெல்லாம் செய்யணும்ன்றது நீங்க உட்கார முடியலன்னு நான் வேற மெத்தட் சொல்லி தரேன். இன், அவுட், இன். இப்படி நீங்க உட்கார்ந்தாதாங்க உங்களுக்கு முட்டி வலி வராது, தொடை பெருக்காது,
அதுக்கப்புறம் முழங்கால் வலி, மணிக்கட்டு வலி வராது, கண்டைக்கால் வலி வராது, பாத வலி வராது. இப்ப நீங்க உங்களால உட்கார முடியலையா, இது செவுத்த பிடிச்சிட்டு பாருங்க, மூச்சு விட்டுட்டு மெதுவா அப்படியே உட்காருறீங்க. இந்த குதிகால் வேணா தூக்கிட்டு. அப்புறம் மூச்சு இழுத்துட்டே மெதுவா எந்திரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் மூச்சு விட்டுட்டே மெதுவா உட்கார்றீங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே 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 கொஞ்சம் உட்காந்து அப்பா அப்படின்னு எந்திரிச்சாரு. இது மாதிரி செய்து செய்து பழகி நீங்களும் நல்லா உட்கார்ந்து எந்திரிக்க பழகிக்கணும். நல்லா கையை கால் நல்லா இது பண்ணிட்டு இப்போ உட்காரலாங்க ஐயா. நான் நேத்தே சொன்னேன். ஆமா நேத்து எங்க சொன்னீங்க நீங்க? பாருங்க, ஆசனத்துல உட்கார்றதுல காலை நீட்டி உட்கார்ந்தா ஆரோக்கியம் எப்பவுமே இருக்கும். காலை நீட்டி இப்படி உட்கார்ந்தோம்னா, நம்ம ஊர்ல பாட்டிமா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இப்படிதான் உட்கார்ந்துட்டு இங்க வெத்தலை பாக்க கொட்டிட்டு, ஏய் ராஜா, இது இப்பதான் வந்தியா, நல்லா இருக்கிறியா? ஐயா, நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியே தான் கேட்டாங்க. இப்பவும் எங்க ஊர்ல அந்த பாட்டி இப்படியே தான் இருக்காங்க. அந்த மாதிரி நல்லா தான் இருக்காங்க. வெத்தலை பாக்கு கொட்டிட்டு இப்ப கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, வெத்தலை பாக்கு கொட்டிட்டு கண்ணு நல்லா இருக்கிறியா, எப்ப வந்து கண்ணு சாப்பிட்டியா, முதல் கேள்வி சாப்பிட்டியா, தண்ணி குடி கண்ணு. அப்ப நான் அந்த மாதிரி அப்படியே எந்திரிக்கும். பாருங்க, எந்திரிக்க பாருங்க, இப்படிதான் எந்திரிக்கும். எந்திரிச்சு இப்படி வந்து இப்படி எந்திரிச்சு போய் தண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். அப்ப அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கை வாழ்றாங்கன்னா என்ன காரணம்? அவங்க எல்லா வேலையும் அவங்கதான் செய்யறாங்க. கடமைக்கு செய்யல, அன்பா செய்யறாங்க. யாரு வந்தாலும் முதல்ல சாப்பிட்டியா, தண்ணி குடி, அதுதான் வாழ். இப்ப பாருங்க, நம்ம இது வந்து சுகாசனம். இப்படி உட்கார்ந்தா சுகாசனம், சுகமா இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதே காலை, இது கால் கீழே, ஒரு கால் கீழே, ஒரு கால் இப்படி மேல, இது வச்சா சித்தாசனம். இது என்ன ஆசனம்? சித்தாசனம். இதெல்லாம் எதுக்கு? சனி பகவானுடைய ஆற்றல் நம்ம கிட்ட, எதிர்ப்பு ஆற்றல் நம்ம கிட்ட வராம இருக்காது. ஆவுன்னா கொண்டு வந்து இதுல விட்டுறீங்க ஐயா. ஆவுன்னு இல்ல, இதுதான் சனீஸ்வர பகவானுடையது. இப்போ இந்த 3 மாசம் கழிச்சு குரு பகவான் அவர் பயிற்சி ஆவார். அதுக்கு இதே தான், எல்லாத்துக்கும் இதே தான். அப்போ இது வைக்கலாம், இது இதுல வைக்கலாம். சரிங்களா? மூணாவது பாருங்க, அப்படியே காலை இப்படி வைக்கணும், இந்த காலை மேல வைக்கணும். இது கோமுக ஆசனம். இப்படி ஜாலியா உட்காரலாம், கோமுக ஆசனம். சரிங்களா? இப்படி உட்கார்ந்து வைங்க, எந்த இடுப்பு வலி, முட்டி வலி, முதுகு வலி, கை கால் வலி, எந்த வலியும் வராது. பாருங்க, அப்படியே தூக்கி மாத்தோம். மாத்துற மாதிரி நம்ம கரெக்டா முட்டியோட முட்டி கரெக்டா வைக்கணும். வச்சுட்டேன்னு வைங்க, நமக்கு எந்த இதுவுமே இல்லை. இது கோமுக ஆசனம். அதுக்கப்புறம் குத்தாசனம். இப்படி குத்தாசனம். இந்த குத்தாசனத்தெல்லாம் சுச்சி முத்தரை வச்சு, நேற்று சொன்னோம்ல, சுச்சி முத்தரை வச்சு அப்படியே மனம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் போய் டாய்லெட்ல போய் அபான முத்திரை பாருங்க, அபான முத்திரை. இந்த சுண்டவரலும் ஆள்காட்டி வரலும் நீட்டி இருக்கும், மற்ற நடுவரலும் மோதிர வரலும் அந்த கட்டாரோட டச் பண்ணி இப்படி உட்கார்ந்துட்டீங்க வைங்க, பட்ட 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 கட்ட 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 புட்ட 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 கட்ட கட்ட. அப்பா ஃப்ரீயா இருக்கிறீங்க ஐயா இப்போ. அப்ப மனம் போயிடும். இது குத்தாசனம். இப்படியே உட்கார்ந்தா வஜ்ராசனம். இது வஜ்ராசனம். இந்த ஆசனத்துல எல்லாம் உட்காரலாம். இன்னொரு ஆசனம் ஒண்ணு இருக்குது, அது குய்ய பாதாசனம். குய்ய பாதாசனம் அது எப்படி? அதையும் நான் காட்டிடுறேன் பாருங்க. இப்படி வச்சுக்கிறோம், கால் நல்லா இப்படி வச்சுக்கிறோம். ஐயா என்னமோ சொன்னீங்க, இப்பெல்லாம் இதெல்லாம் ஐயா இருக்குது. சரிங்களா? நல்லா இருக்கிறவங்க செய்ய முடியலையா விட்டுருங்க. நான் வந்து
எல்லாம் செய்யணும்னு நான் சொல்றேன் கிடையாது, இதெல்லாம் இருக்குதுங்க ஐயா அப்படின்னு சொல்ற பாருங்க. பிரியபாதாசனம் இப்படி உட்காரணும். இதுல நம்மளுக்கு பைல்ஸ் பைல்ஸ் ப்ராப்ளமே வராது. அதுக்கப்புறம் சின்ன வயசு பெண்கள் கல்யாணம் ஆகி கர்ப்பம் எல்லாம் பண்ணி இந்த குழந்தை அது வந்து பாத்தீங்கன்னா டெலிவரின்றது நார்மல் டெலிவரி, சுகப்பிரசவம், ஏன் மற்ற எதுவுமே வராது. இதெல்லாம் செய்த அன்னைக்கு நல்லா இருக்கும். எங்க அம்மால 10 12 குழந்தைகளை பெற்ற, எங்க கூட இருக்க 12 பேர் நான் நல்லா தான் இருக்கிறோம். இந்த புக்கை நான் இந்த இந்த டிவி இந்த விளம்பரம் வருது பார்த்தீங்களா, விளம்பரம் நானும் தான் விளம்பரம் பண்றேன், ஆனா கரெக்டா பண்ணணும். அதுல சொல்லுவாங்க முக்காதீங்க உடலிறக்க வந்துடும். 12 குழந்தை பெற்று முக்கி முக்கி தான் பெற்றாங்க, என்ன ஒண்ணு வரலையே, டெய்லி மோசம் தான் போறாங்க, இங்க குடல் இருக்க வரலையே. ஐயா இந்த காலத்து உணவு மசால் உணவு மாமிச உணவு கண்ட கண்ட உணவெல்லாம் சாப்பிட்டு போட்டு எல்லாம் வந்தா அப்புறம் குடல் இருக்க வருது. டெய்லி இது வேற போடுறது யூடியூப்ல, அது அதை சாப்பிடாது எது சாப்பிட, இப்படி முக்காத அப்படி முக்காத. அதுதான் யூடியூப் சேனல்ல பாருங்க, நல்லதா செய்யுங்க, அவ்வளவுதான். நானே வேண்டாம்னு சொல்றேன். ஃப்ரீ பண்ணிக்கணும், ஃப்ரீ பண்ணிட்டு கால் நல்லா ஃப்ரீ பண்ணிட்டு இப்ப நம்ம மூச்சு பயிற்சிக்கு வரலாம். நீங்க எப்படி வேணா உட்காருங்க, சரிங்களா? ஆனா நிமிந்து உட்காருங்க, எப்படி வேணா உட்காருங்க, நிமிந்து உட்கார்ந்து மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும், மூச்சு இழுக்கணும், வயிறு எரியணும். எப்ப பார்த்தாலும் வைத்த காட்டுங்க, நீங்க என் வைத்த நான் காட்டுறேன், இப்படி வரணும்ன்றதுக்காக நான் சொல்றேன். மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சை விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். ஆரோக்கியம் வேணுன்றவங்க காமாட்சி 11 சக்தி விட குழுவுல சேர்ந்து மத்தியானம் 12 மணி வகுப்புல கலந்து நீங்க ஆரோக்கியமா வரணும், ஆரோக்கியமா இருக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க, சரிங்களா? இந்த பேர் வந்தவங்க இதுல பேர் பதிவு பண்ணுங்க. இப்ப நம்ம மூச்சு நல்லா எடுத்துட்டு எத்தனை பேர் இருக்கிறீங்க, எத்தனை பேர் இருக்கிறோமா? 19 பேர். நேத்து 27 பேர் என்னமோ இருந்த 19 பேர் ஆயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு. பிடிக்கல அவங்களுக்கு, மத்தியானத்து சைடு பிடிக்கல. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, கம்மியாக கூடாது, எச்சுதான் ஆகணுமே தவிர கம்மியாக கூடாது. குறைஞ்சா லோ, அதிகமானா ஐ, சரிங்களா? நமக்கு கரெக்டா இருக்கணும், அவ்வளவுதான். நல்லா மூச்சு இழுத்து சுகப்பிராணாயாமம் செஞ்சாச்சு. இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், ரிலாக்ஸ். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இப்ப பாருங்க கபால பாத்தி, கைய மடக்கி கட்டவரல மடக்கி கைய மூடணும். நெருப்ப அப்படியே வச்சு தள்ளி ஏய் நெருப்பு அப்படின்னு சொல்லி உள்ளாட்டி அழுத்திடும். இந்த இது கை சேர்த்து வச்சிடும். இது வந்து இப்படி வச்சா ஆதி முத்திரை, இப்படி வச்சா மகா முத்திரை. தொப்புளுக்கு அடியில வைக்கணும், வச்சு மூச்சை வேகமா வெளியேற்றணும். அது மூச்சு இழுத்து இது மாதிரி முகத்தை இறுக்கம் பண்ணி விடணும். போதும், அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10.
நல்லா மூச்சு இழுத்து. இப்ப பாருங்க, பஸ்திரிக்கா சுவாச பாதையை சுத்தம் பாருங்க. மூச்சு இழுக்கணும், வயிறு விரியணும். நல்ல மூச்சு வேகம், சுவாச பாதை அப்பதான் சுத்தமாகும். சரிங்களா? அதுவே 10 தடவை. 10 தடவைக்கு மேல செய்திடக்கூடாது. சளி ஓவரா இருக்குது அப்படின்ட்டு 30 40 செய்து மயக்கம் போட்டு விழுந்துடக்கூடாது. 10 தான் செய்யணும், அதுக்கு மேல கண்டிப்பா செய்யக்கூடாது. நல்ல மூச்சு இழுத்து. போதும். அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்சு எழுத்து விட்டுட்டு இப்ப நம்ம ஐயா நாடி சோதனை நாடி சோதனை செய்யணும். நாடி சோதனை என்னன்னா, நுரையீரலை வேலை செய்ய வைக்கணும். நல்ல விரி, நல்ல சுருங்கு, நல்ல விரி, நல்ல சுருங்குன்னு சொல்றத நம்ம பாருங்க. நல்லா கையை வச்சுட்டு இதுக்கு என்னது வைக்கலாம்? இது சென்முத்திரை வச்சுக்கணும். இதுக்கு நாசிக முத்திரா, ஆள்காட்டி விரலையும் நடு விளையாடி மடக்கிட்டு மூச்சு எடுக்கணும். 2 ஓல்ஸ் வழியா இழுத்து வலதை அடைச்சு இடதை விடணும். இடது இழுத்து வலது விடணும். வலது இழுத்து இடது பக்கம் விடணும். அது மாதிரி இடது இழுத்து வலது, வலது எடுத்து இடது. இது மாதிரி 10 தடவை. ரெடி? இப்படி செய்துட்டோம்னா நுரையீரல், இருதயம் நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும். வேலை நல்லா கண்டிப்பா செய்யும். நோஞ்சான் மாதிரிலாம் செய்யவே செய்யாது. இப்ப நமக்கு ஆரோக்கியமா கொடுத்துருச்சு. இப்ப நம்ம நுரையீரலை ஆரோக்கியப்படுத்திட்டோம். இப்ப நம்ம மூச்சை நல்லா இழுத்து மெதுவா விடணும். என்ன எடுத்தாலும் நம்ம காலையில கப கப கபன்னு சாப்பிடுறோம், நைட்ல கப கப கபன்னு சாப்பிடுறோம், மத்தியானம் கப 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 டபக்கு 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 கபக்கு டபக்கு கபக்கு டபக்குன்னு முடிக்கிட்டு அவ்வளவுதான். இந்த வயிறு இப்படி உபிக்கும். நீங்க குப்புக்கு குப்புக்கு குப்புக்கன்னு போட்டா அது தடுக்கு 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 தடுக்குன்னு பெருசாகி அப்படியே நினைக்கும். ஜீரணமாகாது, ஒண்ணுமாகாது. இப்ப ஜீரணம் ஆகணும் அப்படின்னா நம்ம ஏப்ப எடுக்கணும். நம்ம ஏப்ப எடுக்கணும். ஏப்ப எப்படி எடுக்குது? விக்கல் எடுத்து ஏப்ப எடுத்தா எப்படியாப்பட்ட வயிறும் மருந்து இல்லாமல், மாத்திரை இல்லாமல் இந்த ஏப்ப பயிற்சியிலேயே வரும். இந்த கேஸ், வயிறு, தொந்தி, கிந்தி, பந்தி, புந்தி எல்லாம் சரியாயிடும். சரிங்களா? அப்போ பாருங்க, ஏப்ப எடுக்கிறது, விக்கல் எடுக்கணும். விக்கல் எப்படி எடுப்போம்? அப்படி எடுப்போம்ல, அது மாதிரி இந்த வயிறு இப்படி வரணுன்றதுக்காக நான் காட்டுறேன். முழுங்கிட்டு தொண்டையை நல்லா துடைச்சு. இது ஏப்பம் எடுத்தா வயிறு காணாம போயிடும். காலையில 10 தடவை, ஒரு தடவைக்கு 10 தடவை, அது மாற 10 தடவை. இப்ப 10 தடவை, இது மாற 10 தடவை. சாயந்தரம் 10 தடவை, இது மாற 10 தடவை. அப்ப என்ன ஆச்சு? 300 தடவை ஆச்சு. வயிறு இருக்குமா? வயிறு காணாம ஓடி. சரி, இப்போ நம்ம ஏப்பம் எடுத்தாச்சு. ஹார்ட் அட்டாக், ஹார்ட் அந்த இருதயம் நல்லா வேலை செய்யணும். நேத்துதான் பார்த்தங்க ஐயா சாயந்தரம், இன்னைக்கு மகராசன்.
அப்படின்ற கதையெல்லாம் நம்ம கிட்ட வரவே கூடாது. அது ஹார்ட் அட்டாக்ன்றது வரக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இருமணும். இருமுனா ஹார்ட் அட்டாக் வராதா? கண்டிப்பா வராது. கண்டிப்பா இருதயம் நல்ல வேலை செய்யும். நல்லா இப்படி வச்சுட்டு நல்லா மூச்சு இழுத்து நாக்க தொங்க விட்டு அவ்வளவுதாங்க ஐயா. இந்த பயிற்சியில மட்டும் செய்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் உள்ள நுழைய முடியாது. அதுக்கப்புறம் என்ன பயிற்சி செய்யணுமோ அந்த பயிற்சி நம்ம அன்னைக்கு செய்ய போறோம். இப்ப நம்ம இந்த பயிற்சியோட இது பண்ணிக்கலாம். இப்ப நல்ல நாடி சுத்தி பிராணாயாமம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல மூச்சு இழுக்கணும். 2 ஓட்ஸ் வழியா இழுத்துட்டு உங்களுடைய கையை பாருங்க. இந்த ஆள்காட்டி விரலை நடுவரலை மடக்கிறீங்க. இந்த மோதிர விரல் வெளியே இருக்கு. மோதிர சுண்ட விரல் இந்த கட்டம் தெரியாது. மூச்சு இழுத்து இந்த வலது சுவாசத்தை வலது நாசி அடைக்கணும். அடைச்சிட்டு இழுத்து கீழே 2 ஓட்ஸ் வழி அதே வெளியிடணும். நான் உங்களுக்கு சவுண்டு தெரியறதுக்காக காட்டுறேன். அப்புறம் பாருங்க. இழுத்து அந்த வழியா கொஞ்ச நேரம் கொஞ்சம் இருந்து வெளியிடணும். அதுக்கப்புறம் அதே வழி இழுக்கிற. அதுக்கப்புறம் அடுத்ததுல வெளியிடணும். இது மாதிரி இப்ப ஒண்ணு லெப்ட்ல இழுக்கிற, ரைட்ல விடுறோம், ரைட்ல இழுத்து லெப்ட்ல விடுறோம். அது மாதிரி ஒரு 5 மூச்சு மெதுவா செய்யும். அவசரம் இல்லாம. டைம் எல்லாம் ஆகல. சரிங்களா? அவசரம் இல்லாம மெதுவா செய்றீங்க. புன்சிரிப்போட மெதுவா நான் காத்தை இழுக்கிறேன். லெப்ட்ல இழுக்கிறேன். அப்படியே ரைட்ல வெளிய விடுறேன். வலது பக்கமா இழுக்கிறேன். இடது பக்கமா விடுறேன். இப்படியே விட்டுட்டே இருங்க. சொல்ல வேண்டாம். இழுக்கிறீங்க, மெதுவா விடுறீங்க. இழுக்கிறீங்க, மெதுவா விடுறீங்க. இதை மட்டும் செய்தா போதும். ம். நான் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருப்பேன். நீங்க அதை கொஞ்சம் கேட்டுக்கிறீங்க. சரிங்களா? அதை கொஞ்சம் நீங்க கேட்டுக்கணும். இப்போ நம்ம உடம்பு காலையிலிருந்து நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். நான் சொல்றேன். சரிங்களா? நானு கொஞ்சம் சொல்றேன். காலையில் எந்திரிச்ச உடனே என்னென்ன செய்யணும்ன்றதெல்லாம் கொஞ்சம் விவரமா நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப நம்ம கழிவுகள் நிறைய வழியில வரும். மலம் அப்படின்றது நம்முடைய மலத்வாரத்தின் வழியா வரும். ஜலம் என்ற யூரின் அப்படின்ற மூத்திரம் நம்மோட குறி வழியா வெளியே வரும். அதுக்கப்புறம் கண்ணுடியில கழிவுகள் வெளியே வரும். மூக்கு வழியா சளி வெளியே வரும். வாய் வழியாவும் வரும். எல்லா வழியாவும் வரும். அந்த கழிவுகளை நம்ம கரெக்டா வர வைக்கணும். வர வைக்கணும். அதுக்கு என்னென்ன நம்ம டெய்லி செய்யணும் அப்படின்னா, தினமும் நம்ம கழிவுகளை நீக்கும் முதல்ல அந்த இதை நீக்கணும். கண்ணுல காலையில எந்திரிச்ச உடனே கண்ணுக்கு தண்ணி எடுத்து அடிக்கணும். கண்ணுக்கு தண்ணி நல்லா கண்ணை திறந்து நல்லா தண்ணி அடிக்கணும். உடம்பு குளிர்ச்சி ஆயிரும். உடம்பு குளிர்ச்சி ஆயிரும். அதுக்கப்புறம் தந்த சுத்தி அப்படின்னா பல்லு தேய்க்கிறது. தந்த சுத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு விவரமா விவரிக்கிறேன். 2வது பாத்தீங்கன்னாங்க கப சுத்தி. இந்த நம்மளை கொல்றதே இந்த கபம் தான். முதல்ல கபத்தை கொண்டு நம்ம வெளியே அனுப்பிச்சிருவோம். அதுக்கு நம்ம வாய் கொப்பளிக்கும் போது 2 விரல அந்த ஒரு நெய் இருக்கும். அந்த நெய்யை ஆடி உள்நாக்க அது தொடச்சோம்னா இந்த கபமெல்லாம் அப்படியே கரைஞ்சி 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 வெளியே வர ஆரம்பிச்சிடும். அப்போ கப சுத்தி 2வது கப சுத்தி. 3வது
பார்த்தீங்கன்னா நேத்திர சுத்தி. அதான் கண்ணு, நான் கண்ணுக்கு முதல்ல சொல்லிட்டேன். நேத்திர சுத்தி. நாலாவது குடல் சுத்தி. அஞ்சாவது இந்த உடல் சுத்தி. அஞ்சாவது உடல் சுத்தி. இந்த சுத்தி முறைகளை பத்தி நாளைக்கு நான் விவரிக்கிறேன். பல்பொடி எந்த மாதிரி பல்பொடி தேய்ச்சா பல்லு அப்படியே இருக்கும், கண்ணு நல்லா தெரியணும், கண்ணாடி மாட்டக்கூடாதுன்னா என்ன மாதிரி பண்ணணும், மலச்சிக்கல் இருக்கக்கூடாதுன்னா ஏற்கனவே சொன்ன சுஜி முத்திரை. இது சுஜி முத்திரை, இது பிராண முத்திரை. இப்படி இருக்கும் பிராண முத்திரை. இப்படி வச்சுட்டா டாய்லெட்டை போய் இப்படி வச்சு அப்படியே இருந்தீங்கன்னா மலம் பாட்டுக்கு கவகம்னு வந்துடும். இதுல நல்லா மென்னு முழுங்கணும், நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். இப்ப நம்ம அந்த சனி பகவானுடைய இதைய நம்ம வந்து போடுவேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கழிவுகள் நீக்கத்தை பத்தி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தடவை சொல்றேன். இப்ப நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூச்சு கைத்தட்டல் சொன்னீங்க இல்லையா? என்னங்க ஐயா கையே தட்ட மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு நம்ம தட்டுவோம், சரிங்களா? மூச்சை நல்லா இழுத்துட்டு லெஃப்ட் வழியா விட்டு முடிங்க. லெஃப்ட் வழியா விட்டுட்டு முடிக்கணும். முடிச்சிட்டு இப்ப பாருங்க, எப்படி வேணா உட்காரலாம், சரிங்களா? இப்ப பாருங்க, நல்ல கையை இப்படி வச்சுக்கணும், நல்ல கையை இப்படி வச்சுக்கணும். இப்ப இப்படி குத்தணும், ஓங்கி குத்தணும். இப்ப மூச்சு நல்லா இழுங்க, நல்லா இழுத்து மூச்சு விடும்போது மெதுவா எடுக்கணும். நீங்களும் கூட சேர்ந்து செய்யணும். நான் மட்டும் அடிச்சுட்டே இருக்க கூடாது, நீங்களும் அடிக்கணும், குத்தணும். குத்தனா என்ன ஆகும்? இருதயம் நல்லா வேலை செய்யும். மூச்சு இழுக்கும் போது இழுத்து 5. நல்லா இந்த கை அடிச்சிடும், அந்த கை சும்மா விடுமா? ஏய் அப்படின்னு இதுக்கு நல்லா மூச்சு இழுக்கணும். ஏழு. நல்லா மூச்சு எடுத்து விடணும். இப்போ நம்ம கைய பாருங்க, மூச்சு நல்லா இழுக்கணும், நல்லா ஓங்கி அடிக்கணும். போதும், நல்ல மூச்சு நல்லா எடுத்துட்டு இப்ப பாருங்க, நல்லா இப்படி திருப்பி புறங்கை திருப்பி நமக்கு இடுப்புக்கு கீழே வேறு வழியும் இருக்காது. இடுப்புக்கு கீழே இதை அடிச்சா இந்த வழியெல்லாம் காணாம போயிடும். ஐயா நிஜமாவா ஐயா? நான்ல ஜப்பான்ல, நியூயார்க்ல, சரிங்களா, நிறைய நாட்டுல இந்த பயிற்சி கொடுத்து, கைத்தட்டல் பயிற்சியும் தோப்புக்கரண பயிற்சி கொடுத்து இந்தியாவ முதல் நாடா மாற்றியது இந்த பயிற்சிகள் தான். அதனாலதான் நானு இந்தியாவிலேயே, அதுவும் தமிழ்நாட்டிலேயே நம்ம இருந்த இதுலயே கொடுக்கலான்றது கொடுக்கறேன், சரிங்களா? இப்ப பாரு, இப்படி வச்சுக்கணும். 1 2 திருப்பணும், நல்லா அடிக்கணும். அன்னைக்கு டீச்சர்கிட்ட அடி வாங்கணும், அப்படி இழுத்துப்போம். இந்த கதையெல்லாம் ஆகக்கூடாது. பாருங்க, 1 2 1 2 1 2 மூச்சு இழுக்கணும்.
அவ்வளவுதான் ஐயா. நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு இப்ப இந்த கை இதை அடிச்சா இது விடுமா? ஏய், என்ன மட்டும் அடிச்சிட்டீங்க. அப்ப இதையும் நல்லா அடிக்கணும், மூச்சு இழுக்கணும். ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. இப்போ இந்த கைய இந்த இப்படி 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 நல்லா கையை தேய்ச்சி நல்ல 1 2 மூச்சு இழுக்கணும். நல்லா மூச்சு இழுத்து விட்டு இப்போ இந்த பக்கம் நல்லா இந்த பக்கம் நல்லா வச்சுட்டு நல்லா இப்போ இந்த விரல் நல்ல நல்லா அப்படியே மூச்சு இழுத்து விட்டு இப்ப கட்டை விரல். கட்டை விரல் பாருங்க, மூச்சு இழுக்கிறோம். டீ ஆத்துறாங்கல்ல அது மாதிரி. நல்லது. இப்போ வலிக்கிறியா கண்ணு? வலிக்கிறியா கண்ணு? வலிக்கிறியா கண்ணு? மூச்சு இப்ப இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மூச்சை இழுக்கணும், மூச்சை விடணும். நம்ம ஜீன் அணுக்கள், ஆண்களுக்கு விந்தணு குறைபாடு, பெண்களுக்கு உயிரணுக்கள் குறைபாடு. எந்த குறைபாடும் இல்லை இதிலே இல்லை. இல்லை. அவ்வளவுதாங்க ஐயா. இத தட்டுறதுக்கு என்ன ஐயா? இன்னொன்னு இன்னும் ஒன்னோட முடிச்சுக்கலாம். இப்பவே லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த கைத்தட்டல் இருக்கு பாத்தீங்களா? இந்த கைத்தட்டுல மூச்சு நல்லா இழுக்கணும். நல்லா மூச்சு எடுக்கணும். அந்த கும்பகத்துலதான் சொல்லணும். இதுதாங்க ஐயா மூச்சு பயிற்சி. நல்லா ஜாலியா செய்யணும், சிரிச்சுட்டே செய்யணும், அன்பா செய்யணும், ஆசையா செய்யணும், பண்பா செய்யணும், பாசமா செய்யணும்.
சரிங்களா? மூச்சு இழுத்துட்டு தன்னானே 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 தன்னானே. மூச்சை நல்லா இழுக்கணும். நல்லா மூச்சு இழுக்கணும். இழுத்துட்டு இந்த பக்கம் இவ்வளவு தூரம் இருக்கிற மூச்சு எல்லாம் வெளியே கொண்டு வரணும். இருக்கிற மூச்சு எல்லாம் உள்ள எடுக்கணும். இப்படி செய்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கியம். இன்னைக்கு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. சரிங்களா? இப்ப அப்படியே படுக்கிறீங்க. சாந்தி ஆசனம். படுக்கணுமா? ஆமா, படுக்கணும். அப்படியே படுத்து மல்லாந்து படுக்க கூடாது. சாந்தி ஆசனம் எப்படி செய்யணும்? அப்படியே மெதுவா ஒரு சைடா தான் மெதுவா படுக்கணும். படுத்து அதுக்கப்புறம் நேரம் அப்படி பிறந்து இந்த காலை கை இப்படி கொஞ்சம் அப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு மூச்சை மட்டும் கண்ணை மூடிக்கணும். மூச்சை நல்லா இழுத்து விடணும். அப்படியே தூங்கோ படுத்துனுங்களா ஐயா, அப்படியே தூங்கிட்டு ஐயான்னு சொல்லிக்கிறாதீங்க. நல்லா அப்படியே மூச்சுக்கோட கவனத்தை வச்சு நல்லா மூச்சை மெதுவா எடுத்து விடணும். உங்க பேரை நல்லா 3 தடவை சொல்லுங்க. நான் இறை அருள் பெற்றிருக்கிறேன். எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பாக இருக்கும் ஆற்றலை பெறுகிறேன். நான் ஒரு பெரும் கோட்டீஸ்வரனாக இந்த மையகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவு நேரம் செய்த இந்த பயிற்சிகளினால் என்னுடைய உடலின் உள்வெளி உறுப்புகளை நான் பாதுகாத்துக் கொண்டேன். பிராணாயாமம் என்கின்ற மூச்சு பயிற்சியால் என்னுடைய உயிராற்றலை வளர்த்துக் கொண்டேன். தியானம் என்கின்ற மனப்பயிற்சியால் என்னுடைய மனதை என்னுடனேயே இருக்க வைக்க பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இதனால் என்னுடைய உடல் ஆரோக்கியமாக ஆனந்தமாக கம்பீரமாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் நல்லவனாக வல்லவனாக உடற்பலம் படைத்தவனாக மனபலம் படைத்தவனாக உயிராற்றல் பெற்றவனாக அறிவு ஞானம் மிக்கவனாக ஆரோக்கியம் உள்ளவனாக ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறேன். இன்றைய நாள் நல்ல நாள் ஆகுக என்று போட்டு இந்த சாந்தி ஆசனத்தை நிறைவு செய்கிறேன். இப்ப பாருங்க, அப்படியே கை கால் சேக் பண்ணி உடம்ப நல்லா சேக் பண்ணி பெண்கள் வலது பக்கமாகவும் ஆண்கள் இடது பக்கமாகவும் திரும்பி அப்படியே எந்திரிச்சு கண்ணை திறக்காம கையை தேய்ச்சி நல்லா ஒத்திக்கணும். முதல்ல கண்ணோட வச்சு ஒத்தி திறந்து பார்க்கணும். அவ்வளவுதாங்க ஐயா. இப்ப நம்ம எந்திரிச்சு அப்படியே எந்திரிக்க பாரு, இப்படிதான் எந்திரிக்கணும். அப்படியே எந்திரிக்கணும். எந்திரிச்சு நல்லா கையை தட்டி சிரிக்கணும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அவ்வளவுதாங்க ஐயா. நல்ல ஆரோக்கியமா சிரிக்கணும், ஆனந்தமா இருக்கணும். எல்லோருக்கும் இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம். வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.